மீன ராசி நபர்களுக்கு வரக்கூடிய சனியின் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிற விஷயத்தான் பார்க்க போகிறோம். மீன ராசி நபர்களுக்கு சனியான கிரகம் கிட்டத்தட்ட ஜென்ம ராசியை நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலை தான் அடுத்த கட்ட நகர்வின் மூலியமாக சந்திக்க போறீங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா சனி உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 11 மற்றும் 12 கூடிய கிரகம். அப்படி இருந்தாலும் ராசிநாதன் நட்சத்திரத்தில் சனி உள்ளே வரப்போகிறது. அதாவது விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சனி சதய நட்சத்திரத்தை விட்டு என்டையராக மாறி இதற்கு மேற்பட்டு பூரட்டாதி நட்சத்திரம் குருவி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தை மீனராசி நபர்கள் சின்ன லெவலில் ஓரளவுக்கு பிரகாசிக்க முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக முடியும் என்ற நம்பிக்கை கொடுக்கலாம். அப்போது சனி சதயத்தை விட்டு கிட்டத்தட்ட மாறி வர்றது உங்களுக்கு நிறைய விஷயத்தில் ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். இது வரைக்கும் என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்யலாம், சரி வருமா வராதா, எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் பண்ணுறது, இப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட குழப்பத்துக்கு மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நீங்கள் இதற்கு மேற்பட்டு கட் அண்ட் ரைட்டாக மிகச்சரியாக ஆனது ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிற ஒரு சூழ்நிலையாக இந்த சனியின் அடுத்த கட்ட நகர்வு அமையும். காரணம், ராசிக்கு யோகாதிபதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய எந்த ஒரு கிரகமும் நன்மைகளை செய்தே தீரும். அப்படி இருக்க பட்சத்தில் ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலே வரும்பொழுது கூடுதலான நன்மையை அந்த கிரகத்தின் வழியாக பெற முடியும். அதாவது அந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய கிரகத்தின் வழியாக பெற முடியும். இது ஒரு மறுக்க முடியாத உண்மை. என்னதான் 7.5 ஆரம்பித்து ஜென்ம சனியாக கிட்டத்தட்ட நெருங்கி வந்தாலும் குருவின் சாரத்தில் இருப்பது சனிக்கு ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் ஒரு கஷ்டமே இருக்குமே தவிர ஒரு அந்த அளவுக்கு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்ட அமைப்பில் இருக்காது. இது வரைக்கும் கையில் பணங்காசு தங்கலை, இல்லை ஒரு பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு இருந்தேன், சரி வரலை, ஏதோ இது வரைக்கும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சூழ்நிலைகள் இருந்தாலும் இதற்கு மேற்பட்டு சனி உள்ளே வர்றதுனால என்ன நடக்கும்? உள்ளே வர்றதுங்கிறது உங்கள் ராசிக்கு வரக்கூடிய விஷயம் அல்ல, உங்கள் ராசியின் நட்சத்திரமான உங்கள் ராசிநாதன் குருவின் நட்சத்திரமான பூரட்டாதியை நெருங்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது 12ல் தான் இருக்க போது, இருந்தாலும் 12 விட்டு அதிகமாக விலகி, கடைசி நட்சத்திரம் இல்லையா, அப்போ 12 விட்டு அதிகமாக விலகி உங்களுடைய ஜென்ம ராசியை நெருங்கின அமைப்பு. அப்போ என்னென்னலாம் கிடைக்கும், எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதற்கட்டமாக சனி குருவின் சாரத்தில் வர்றதுனால உங்களுக்கு இந்த காலகட்ட ஏற்பாடு உதவிகள் கிடைக்கப்பெறும். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கப்பட்ட உதவிகள் கிடைக்கப்படும். அந்த உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த உதவிகளுக்கு மத்தியில் நீங்கள் அதிகமான உழைப்பை செலுத்துகிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இதுவரைக்கும் பொறுப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலைகளில் இருந்தால் கூட இதற்கு மேற்பட்டு பொறுப்பான விஷயங்கள் உங்களை அதாவது அடையும் அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்க. பொறுப்புகள், நீங்கள் தான் அதுக்கு முக்கியமான நபர், நீங்கள் தான் அதை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பான பொறுப்புகள் உங்களை இந்த காலகட்டத்தில் வந்தடையும். அதற்கு அடுத்த அமைப்பாக குருவின் சாரத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு படிப்பினை இந்த காலகட்டத்தில் உண்டு. நல்ல விதமாக உங்களுடைய விஷயங்களை 4 பேர்கிட்ட சொல்லி அதன் மூலியமாக சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். நிச்சயமாக பண ரீதியான உதவிகள் உங்களுக்கு உண்டு. மீனராசி நபர்களுக்கு பண ரீதியான உதவிகள் உண்டு. அதற்கு அடுத்த அமைப்பாக இதுவரைக்கும் எதையுமே செய்ய முடியாமல், இல்லை எதையுமே வெளியில் வராமல், இன்னும் சொல்லப்போனால் ஒரு விஷயத்துல அப்படியே கட்டுக்கோப்பாக, இல்லை பார்த்தீங்கன்னா தயங்கி தாழ்வு மனப்பான்மை, இல்லைனா ஒரு ஐடியா இல்லாமல், இது மாதிரிலாம் ஒரு உள்ளுக்குள்ளேயே நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்தாலுமே இந்த காலகட்டத்திற்கு பிற்பாடு நீங்கள் வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. வெளியில் 4 பேரோட சில விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டு அதன் மூலியமாக உங்கள் லைஃப்பை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இனி வரக்கூடிய அந்த காலகட்டம் எப்போது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்திலேருந்து சனியின் அடுத்த கட்ட நகர்வு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கிற காலகட்டமாக மாறுறது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொடுக்க போகுது 2024. அப்போது இது மட்டும் இல்லாமல் ஒரு வேலை, ஒரு ஜாப், இது வரைக்கும் ஜாப்பில் எனக்கு திருப்தி இல்லை, ஏதோ ஒரு 2 மாதம் வேலை பார்ப்பேன், கொஞ்சம் பணம் வரும், அதுக்கப்புறம் அடுத்து பார்ப்பேன், மனசு ஒத்து வராது, ஒரு நாள் குழம்புவேன், ஒரு நாள் அழுவேன், ஒரு நாள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பேன். இந்த மாதிரி வேலையில் நிறைய நெருக்கடி நெருடல்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு உழைக்கக்கூடிய, அதாவது சேவை, உடல் உழைப்பு, சம்பள வேலை, 5க்கும் 10க்கும் அடிமையாக வேலை செய்கிறது, இன்னும் சொல்ல போனாக்கா தன்னுடைய தேவைக்கு மட்டும் வேலை செய்கிறது, இந்த மாதிரி சுயநலத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய சனி
பொதுநலமான கிரகமான குருவின் சாரத்தில் வர்றது என்னன்னா, உங்களுக்கான வேலை விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஷூரா நான் இந்த விஷயத்த இந்த இந்த வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில வேலை ஃபிட்டாக உங்களுக்கு அமையும். அது நீங்க வந்து கல்வியின் அடிப்படையில் வேலையை அமையலாம். இல்லைன்னா ஒரு சில நபர்களுக்கு ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த வேலையை கூட திருப்பி பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். ஒரு சில நபர்களுக்கு ஏன்னா குரு வந்து மீன வீடாக இருக்கிறதுனால மீனை வந்து ஒரு கடலை குறிக்கும். ஃபாரின் தொடர்புகளுக்கு மூலியமாக சில வேலை வாய்ப்புக்கு மாறுவீங்க. இல்லை இங்கே இது வரைக்கும் இருந்துட்டு போய் திடீர்னு உங்களுக்கு ஃபாரின்லேருந்து ஒரு அழைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வரும். இல்லை ஏற்கனவே ஃபாரினில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் ஒன்றும் சரியில்லைன்னா கூட இதுக்கு மேற்பட்டு இங்கே சரியான ஒரு அங்கீகார அமைப்புகள் கிடைக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் மீனராசி நபர்களுக்கு உருவாக போகிறது. கடல் சார்ந்த வேலை வாய்ப்புகள், கடல் சார்ந்த படிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து மீனராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அடுத்தது தொழில் ரீதியாக ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கா? மீனராசி நபர்கள் ஒரு குறிப்பிடத்தகுந்த விதத்தில் சொந்த தொழில் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. சொந்த தொழிலுங்கிற ஒரு விஷயத்தில் ஓரளவுக்கு வருமானம் பார்க்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஓன் பிஸ்னஸில் கொஞ்சம் வருமானம் பார்க்கறது நல்லபடியாக அப்படிங்கிறது உண்டு. அதே சமயம் உள்ள சொந்த தொழில் அமைப்புகளில் வருமானம் பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள். அதனால் கடன் வாங்கி போட்டோ இல்லை கிடைக்கக்கூடிய லாபத்தையோ போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்கணும். புரியுதுங்களா? அடுத்தவங்க பேச்சு கேட்டு அவங்க வந்து முன்னேறலாம், பெருசாக போடலாம், அதை செஞ்சலாம் அதை செஞ்சலாம்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்கணும். இருக்கிறத மட்டும் அப்படியே ஓட்டி அப்படியே நேக்காக சம்பாதிக்கிறது மட்டும் பாருங்கள். கிடைக்கக்கூடிய லாபத்தையோ இல்லை மேற்கொண்டு கடனையே வாங்கி போட்டு சொந்த தொழில் விஷயத்தில் எக்ஸ்டர்னேஷன் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதாவது விரிவாக்கம் பண்ணக்கூடாது. தொழில் அதோட முடிச்சுக்கலாம். யாராச்சும் வலுக்கட்டாயமாக வந்து அவங்களா வந்து இதை செஞ்சு கொடு அப்படின்னா பண்ணலாமே தவிர, நீங்களே எக்ஸ்டர்னேஷன் பண்ணி விரிவாக்கம் பண்ணி அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு ஆதாயம் கிடைக்காமலாம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். ஆதாயம்லாம் கிடைக்காது. இந்த விஷயத்த வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். சம்பள வேலையில் ஏற்கனவே நிறைய விஷயத்தை பேசிட்டேன். அடுத்த அமைப்பாக குருவோடைய தொடர்பு உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரி நகர்த்துனாக்கா, இது வரைக்கும் அக்கம் பக்கத்தோட விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் கூட பொறுத்துக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் இதுக்கு மேற்பட்டு பொறுக்க முடியாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். அக்கம் பக்கத்தினர், நெருங்கிய பழகக்கூடிய அமைப்புகள், நீங்கள் இருக்கக்கூடிய குறுகிய தூரத்தில் ஒரு பழக்க வழக்க அமைப்புகள், சண்டை அதிகமாக போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புரியுதுங்களா? இது வரைக்கும் நீங்கள் அப்படியே ஒதுங்கி போயோ இல்லை பயந்து போயோ இல்லை நமக்கு விட்டு கொடுத்து போயோ, ஏன்னா மீனராசி நபர்கள் நிறைய பேர் மனித நேயம் மனிதாபிமானம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கும். அப்போ அந்த விஷயத்தெல்லாம் விட்டு கடந்து போய் நம்ம சரி பரவாயில்ல நீ என்ன அடிக்க வையா நான் ஒதுக்கி போகிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போயிருப்பீங்க. ஆனால் இந்த சனி குருவின் சாரத்தில் வர்றதுனால நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் திரும்புவீங்க. இது வரைக்கும் அப்படிலாம் பார்த்தாச்சு, இதுக்கு மேலாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸ் திரும்புவீங்க. ஆக அந்த பிரச்சனைகள் நீங்கள் தலையிட்டீங்கன்னாக்கா அது உங்களுக்கு சாதகமா அப்படின்னு பார்த்துட்டு தலையிடுங்க. ஏன்னா சாதகம் இல்லை அப்படின்னு ஜாதக ரீதியாகவும் டைம் சரியில்லைன்னாக்கா அந்த பிரச்சனைகளை நீங்கள் வரவுக்கும் செலவுக்குங்கிற சமாளிக்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு போயிடும். புரியுதுங்களா? அதற்கு அடுத்த அமைப்பாக எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கேஸு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, அதே சமயம் காவல் அமைப்புகள், காவல்துறை அமைப்புகள், போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான எந்த ஒரு கேஸு பஞ்சாயத்து விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில், சொகுசு தன்மையான பொருட்கள் விஷயத்தில், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் போய் ஆடம்பரமான விஷயங்கள், வீடு வந்து பெரிய அளவுக்கு பில்டப் பண்ணுறது, இந்த மாதிரியான ஏன்னா இருக்கிற வீடு வந்து ஓரளவுக்கு இருக்கும், அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணி பெரிய அளவுக்கு நான் பங்களாவை மாற்றுறேன் அப்படிங்கிறதெல்லாம் சுக்கிரனோட விஷயத்தில் வந்துடும். ஸோ பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொகுசான அமைப்புகள், வாகன அமைப்புகள், அடுத்த அமைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரி விஷயத்துலலாம் போய் நீங்கள் சூசகமாக லாக் ஆவீர்கள். அந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இதுதான் மெயினாக நீங்கள் மேஜராக வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கக்கூடிய விஷயம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நன்மைகள் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டேன். அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறீங்கனாக்கா கணக்கு வழக்கு வச்சுக்கணும். இதற்கு மேற்பட்டு பணம் கொடுக்கல் வாங்கல் யாருக்கிட்டே இருந்தாலும் சரிதான். நீங்கள் உங்கள் பையன்கிட்ட கொடுத்தாலும் சரி தான், பொண்ணுக்கிட்ட கொடுத்தாலும் சரி தான், தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்தாலும் சரி தான், நண்பன்கிட்ட கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதாவது இந்த பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதில் நீங்கள் கணக்கு வழக்கு வச்சுக்க தேவையில்லை. ஆனால் ரிட்டர்ன் அங்கேருந்து நான் தர்றேன், வட்டி போட்டு தர்றேன், இல்லை ரிட்டர்ன் நாளில் தர்றேன், இவ்வளோ காசு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுக்குறேன் திருப்பி வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பணம் வந்து திருப்பி வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த பணமோ பொருளோ இல்லை சொத்து பத்து டாக்குமெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் ஒரு கணக்கு வழக்கு தேவை இதற்கு மேற்பட்டு.